ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு பொண்ணு வளர்ந்ததுலேருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறா. நான் ஃபினான்ஷியல் கஷ்டத்தை சொல்லலை, இந்த சொசைட்டி கொடுக்குற கஷ்டத்தை அனுபவிக்கிறா. இந்த சொசைட்டி என்னெல்லாம் வழியை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான வார்த்தைகளே நம்மக்கிட்ட இல்லை. அந்தளவுக்கு வழிகள் இந்த சொசைட்டி கொடுக்குது. தன்னோட ஃபேமிலியாவது புரிஞ்சுக்கணும்னு நினச்சி எதிர்பார்க்குறா. பட் அதுவும் நடக்கலை. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமும் மாறிடும், என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் என்னை புரிஞ்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறா. அதுவும் நடக்கலை. அந்த பொண்ணுக்கு குழந்தையும் இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? அதாவது யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணால் தனியாக வாழ்ந்துட முடியுமா? அதுக்கான பதிலே என்கிட்ட இல்லை. இந்த சமுதாயம் வாழ விடுமா? அதுக்கான பதிலும் என்கிட்ட இல்லை. எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இதை பற்றி இன்னும் பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செய்கிறது என்னோடய ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு தேவையானது நெய் போட்டு எண்ணெயும் போட்டு, இல்லை நெய் மாத்திரமே உங்களுக்கு போதும்னா அதை நீங்கள் ஆட் பண்ணால் போதும். எனக்கு நெய் கொஞ்சம் போட்டு எண்ணெயும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை மட்டும்தான் நான் இதில் வதக்கிறேன். அதுக்கு ரீசன் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். தனி பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரியாணி மசாலாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு சோம்பு, மிளகு, ஜீரகம், முழு மல்லி, காஞ்ச மிளகாய் இது எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சி எடுத்து இன்னொரு ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்குது. அதில் தக்காளி, பச்சை மிளகாய், நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மிளகு ஜீரகத்தோடு சேர்க்குற காஞ்ச மிளகாவும் மிளகும் உள்ள காரம், அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீடோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு மிக்சி ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய், அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி நிறைய அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு மிக்சியில் ஒரு ட்ரிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேஸ்ட்டாகவும் ஒரு விஷயம் வேணும், பவுடராகவும் ஒரு விஷயம் வேணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் பிரியாணி ப்ராசஸ் தான். அதை நம்ம பண்ணோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணோன்னாலும் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 கொஷின் கேட்டுட்டேன். 2வது கொஸ்டின் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் எதை ஓப்பன் பண்ணாலும் இன்றைக்கி எப்ஸ்டீன் ஃபைலை பற்றின விஷயந்தான். என்னால் லிட்ரலி ஒரு 3 நாளைக்கு தூங்கவே முடியல. இவங்கெல்லாம் மனுஷத்தன்மையே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறதா, இல்லை மனுஷங்க தான் அப்படி நடந்துப்பாங்க, மிருகங்கள் கூட இப்படி நடந்துக்காது அப்படின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அதோடு சேர்த்து டெல்லியில் இத்தனை பேர் காணா போயிருக்காங்க, மும்பையில் எத்தனை பேர் காணா போயிருக்காங்க, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இவங்களாம் நார்த் சைடு ஃபுல்லாக இத்தனை பேர் காணா போயிருக்காங்கங்கிறத கேட்கவே பயமாக இருக்குது. குழந்தைங்களையும் வெளியில் அனுப்ப முடியல. நான் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறேன். பேசிக்காக 3 டேஸாக எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் வெளியில் 11 மணிக்கு போவேன், 12 மணிக்கு தனியாக போயிட்டு வருவேன். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நான். லிட்ரலி 3 டேஸாக எனக்கு நல்ல தூக்கம் இல்லை. மோடிக்கு அதாவது எதை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு கேட்டால் சீரியஸ்லி 2014க்கு போயிட்டு இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம். என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னே புரியல. நாடு எங்கே போயிட்டுருக்கு எதுவுமே புரியல. இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் உள்ள ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பார்க்குறச்ச எனக்கு ஒரு வயிற்றுலேருந்து ஒரு பயம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃபீல். அந்த ஃபீல் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு ஃபீல். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இங்கே உள்ள பீப்புள்ஸ்க்கும் புரிய மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. சில இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பேலன்ஸ் உள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இதில் மெயின் விஷயம், மோடியோட நேம் ஜஸ்ட்டு மெயிலில் இருக்குது. அவரை பற்றின வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வெளியில் வருமாங்கிறதும் தெரியலை. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது இவங்க எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்களா, இல்லை அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த
டிராஃபிக்கிங் நடந்துகிட்ருக்கா, காணாமல் போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. என்ன ஒரு உலகத்தில் ஒரே ஒரு, அதாவது எப்ஸ்டீன் ஃபைலுங்கிறது 3.3 மில்லியன் பேஜஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து 1% கூட முழுசாக நம்ம படிக்கல. அதுக்கே ஓவரால் வேர்ல்டும் வந்து இதை எந்த விதத்தில் பார்க்குறோன்னா, இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு பயத்தில் இதை பார்க்குறோம். ஸோ இது எப்ஸ்டீனுங்கிறவன் நார்மலி ஒரு வேலைக்காரன் தான். அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னும் அவனுங்க ஜென்ரலாக ஏதோ ஒரு பவர்லேயோ ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ அவனுங்க இன்னும் நடமாடிக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டும் தான் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தானுங்கன்னா உலகத்தை அழிச்சிட்டு போயிடுவானுங்க போல இருக்குது. இவனுங்க கிட்டலாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும்? இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அந்த குழந்தைங்களுக்கு இருக்கா? 15-16 இயர்ஸ் டீன் வரைக்குமே அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? லிட்ரலி எப்படி இவங்களால எப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண முடியுதுன்னே புரியலை. இதெல்லாம் நினைக்கும் போதே பயமாக இருக்குது. சீரியஸ்லி இதை பற்றி கண்டினியூஸாக நானும் பேசிக்கிட்டும் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டும் 3 டேஸாக நான் தூங்கவே இல்லை. ஐ எம் சீரியஸ்லி சொல்கிறேன், நான் 3 டேஸாக தூங்கலை. என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. நான் அகெயின் அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ பேக் டு த டாபிக். எல்லோரும் ஸ்டே சேஃபாக வீட்டில் இருங்க. வெளியில் போகும்போது லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு, தனியாக வெளில போயிட்டு வர லேடிஸாக இருந்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்கிறத சொல்லிவிட்டு போங்க. 1/2 hour to 1 hourக்குள்ளே லேட் ஆனால் ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சேஃபாக குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. நம்ம தாங்க பார்த்துக்கணும். டோன்ட் பி பேனிக், அலர்ட்டாக இருங்க, அவ்வளோதான். எனக்கும் இது என்னோடய கசின் சொன்னது தான். பேனிக்காக ஆகாத, அலர்ட்டாக இரு, அவ்வளோதான். ஏன்னா இதை திசை திருப்புறதுக்காக இவங்க எந்த எட்ஜுக்கு வேணாலும் போவானுங்க. ஸோ பி சேஃப் கைஸ். ஸோ அலர்ட்டாக இருங்க எல்லா விஷயத்துலையுமே. நைட்டில் கூட வெளியில் வந்து யாராவது கூப்பிட்றாங்க, டோர் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. இன்றைக்கி உள்ள நாடு அந்த நிலமையில தான் இருக்குது. See you again in next video. Bye. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் குயிக்காக நம்மளால் பண்ணிட முடியும். ஒரு பிரியாணி பண்ணுறதுன்னா பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இல்லாமல் ஒரு வெஜிடபிள் பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்றத தோற்று போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஆவி பருக்கு இருக்குது. ஸோ நான் கோயிங் டு டேஸ்ட். சீரியஸ்லி நான் ஒரு பெரிய சமையல்காரி கிடையாது, எனக்கு சமைக்க தெரியாது. தெய்வாமிர்தம் இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டா வேற என்ன வேணும் அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.